மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏகப்பட்ட செய்திகள் இந்த வீடியோவில் நான் எடுத்து வந்திருக்கேன். ஒரு 8 விதமான செய்திகள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கவுண்டம்பாளையத்தோட தாவேகா எம்எல்ஏ ஒருத்தங்க சோபாவில் உட்கார்ந்ததை பற்றி விச்சுவல் வாரியர்ஸை நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு வீடியோ போட்டு விளக்கம் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு சில அட்வைஸ் ஆனது கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். செந்தில் பாலாஜி இருக்கார்ல, ரொம்ப பதட்டமாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கிடைக்குதுங்க. ஏன்னா ஒரு பக்கம் அழுத்தம் கிடையாது, பல்வேறு வகையான அழுத்தத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ளாயிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதையும் கடந்து போனீங்கன்னா மிக முக்கியமா அமைச்சரவை விரிவாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா பேசப்பட்டு இருக்குல்ல. எந்த தேதியில அமைச்சரவை விரிவாக்கம் இருக்கும், அந்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் அதிமுகவோட எம்எல்ஏக்கள் பங்கேற்பாங்களா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்விக்கு கொஞ்சமா பதில் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினா இனிமே என்னவா பண்ணுவாங்க, அதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒன்றா தெளிவா நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, தாவேக்காவோட கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ அவங்க பிரச்சனையிலேருந்து இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவங்களோட பஞ்சாயத்து தான் இன்னைக்கு நிறையா போயிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. காரணம் என்னன்னா, அவங்க உட்கார்ந்த அந்த சோபா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய அலுவலகத்தில் சோபா ஒன்று இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அரசு அதிகாரிகள் அத்தனை பேரையும் அவங்க அலுவலகம் வர சொல்லி அந்த அலுவலகத்தில் ஒரு ஆலோசனை பண்ணியிருக்காங்க. தூய்மை பணி சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள்லாம் சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்போது நியாயமாக விச்சுவல் வாரியர்ஸ் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, ஏன் நீங்கள் உங்கள் அலுவலகத்துக்கு அரசு அதிகாரிகளை கூப்பிடுறீங்க, எம்எல்ஏ ஆபீஸ்னா எம்எல்ஏ ஆபீஸ் கூப்பிட வேண்டியதானே, சரி உங்க அலுவலகத்துக்கு கூப்பிட்டீங்க, அது என்ன நீங்க உட்கார்ந்துருக்குது இவ்வளவு பெரிய சோபா, அரசு அதிகாரிகள் இப்படி உட்கார வச்சிருக்கீங்க, இது எந்த மாதிரி மனநிலை அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் நீங்க மாத்திக்கணும், அப்படி நீங்க மாத்திக்கலன்னா ரொம்ப ரொம்ப தப்பாயிரும் அப்படின்னு சொல்லி யாரு தெரியுமா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, ஊபிஸ் இல்லைங்க, ஒரு பக்கம் அதிமுக காரங்க இல்ல, நாம் தமிழர் தம்பிகள் இல்ல, விச்சுவல் வாரியர்ஸ் மட்டுமே இந்த போரை ஆரம்பிச்சு ரொம்ப தீவிரமா நடத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்த எதிர்ப்புகள் அத்தனையுமே பார்த்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த எம்எல்ஏ என்ன பண்ணாங்க, ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. எப்பா தப்பா நினைச்சுக்காதீங்க, எம்எல்ஏ அலுவலகத்துக்கோ போறது தான் என்னோட பிளானா இருந்துச்சு. ஆனா எம்எல்ஏ அலுவலகத்தில் என்ன ஆகி போச்சுன்னா, பெயிண்டிங் வேலை நடந்துகிட்டு இருக்கு, அதனால என்னோட அலுவலகத்துக்கு நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். என்னோட அலுவலகம் இப்படித்தான் இருக்கு, இந்த செட்டப்ல தான் நான் உட்கார வச்சிருந்தேன். இந்த சோபா வந்து நான் ராணி அப்படிலாம் கிடையாதுங்க, நான் இந்த அரசியல் களத்துக்கு மக்களுக்கு சேவை செய்தா வந்திருக்கேன், அதனால தான் இங்க நான் உட்கார வச்சிருக்கேன். அங்க வந்து வேலைகள் முடிஞ்ச பிறகு நாங்க அங்க போயிடுவோம். ஸோ இந்த சோபா மையப்படுத்தி என்னை தப்பா எடை போறாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விளக்கம் கொடுத்தாங்க. இங்க நம்ம ஏன் இதை ரொம்ப தீவிரமா பேசுறோம்னா, அந்த சோபா விஷயத்தை சமத்துவத்தை மையப்படுத்தி தான் தாவேக்கா ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. சமத்துவம் தான் நம்மளுடைய பிரதானமான இலக்கா இருக்கு. நம்ம சமத்துவத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளுடைய தலைவராக இருக்கக்கூடிய இப்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தொடர்ச்சி அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கல்ல, அவங்க கூட முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்க போய் உட்கார்ந்துருக்காங்கன்னு பாருங்களேன். அவரை பொறுத்தவரை மக்களோட மக்களா நன்றி கடன் செலுத்தவே இந்த அரசியல் களத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறத தொடர்ச்சியா தன்னுடைய செயல்பாடுகள் மூலமா நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. அவரோட கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ ஒருத்தாங்க இப்படி செயல்படும் போது இங்கே கோவம் வரும்போது என்ன சொன்னாங்க, பாசிபிளான ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதாவது எம்எல்ஏ ஆஃபீஸில் பெயிண்டிங் வேலை நடந்துக்கிட்டதுனால உங்கள் அலுவலகத்தில் இந்த சந்திப்பை நடத்திருக்கீங்க, அதனால அந்த செட்டப்பில் நடத்திருக்கீங்க. இனிமே இந்த மாதிரி இந்த சேர் பாகுபாடு எந்த ஒரு எம்எல்ஏவும் பார்க்காதீங்க, எல்லாருக்கும் சமமாக சமத்துவத்தை வலியுறுத்துங்க. இது தாவேக்காவோட மையலுக்கு, நம்ம தலைவரே அப்படித்தான் இருக்கார், தலைவரை ஃபாலோ பண்ணி நம்மளும் அந்த பாதையில் பயணிக்கணும் அப்படிங்கிறது விச்சுவல் வாரியர்ஸ் வந்து நிறைய பேர் அவங்களை கேள்வி எழுப்பும் போது அவங்க வீடியோ வெளியிட்டு ஒரு தெளிவை கொடுத்தாங்க அப்படிங்கிறது நான் முதல்ல பேச வந்த செய்தியா இருக்கு. அதுக்கப்புறம் மிக முக்கியமா பாத்தீங்கன்னா, காங்கிரஸ்ல இருந்து ஒரு நிர்வாகி வந்து வெளியே போயிட்டாருங்க. எதுக்கு தெரியுமா வெளியே போனாரு, தாவேக்காவோட கூட்டணி வச்சதுக்கு தான் வெளியே போனார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு செய்தி வந்து பெருசா பேசிட்டு இருப்பாங்க. இதை பத்திலாம் நீங்க ஒரி பண்ண தேவையே இல்லை. இவர் இப்போ வந்து 5வது கட்சி மாறி இருக்காருங்க. அதாவது காங்கிரஸ்ல நிறைய திமுக காரங்க இருந்தாங்க, இப்ப அவங்க தாவேக்கா கூட வந்து கூட்டணி வச்சோன்னே இந்த திமுக காரங்க என்ன பண்றாங்க, காங்கிரஸ்ல இருந்து வெளியே போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருத்தர் போயிருக்காருல, இனிமே அடிக்கடி ஒரு சில பேர்லாம் போவாங்க. இவரோட பஞ்சாயத்து இவரோட பிரச்சனை எடுத்து பார்த்தா காங்கிரஸ்குள்ளே இவருக்கு முரண்பாடு இருக்கு, அதனால தான் வெளியே போயிருக்காரு. பேருக்கு தாவேக்கா அப்படிங்கிறத பயன்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து செய்திகள் சொல்லுது. இது 2வது பாயிண்டா இருக்கு. இப்ப 3வது மிக முக்கியமான விஷயத்துக்கு போவோம். அதாவது ராயல் என்ஃபீல்டோட ஒரு நிறுவனம் வந்து வெளியே போயிடுச்சுங்க. இந்த விஜய் அவர்களோட ஆட்சியில் நிறுவனங்கள்லாம் வெளியே போயிட்டு இருக்கு. ஆந்திராவில் போய் முதலீடு பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ராணுவம் சம்மந்தப்பட்ட ஒரு நிறுவனம் வந்து மிக முக்கியமாக வெளியே போயிடுச்சு. ஒசூரில் வந்து அவங்க வந்து ஆலை அமைக்கிறதா இருந்துச்சு, வெளியே போயிடுச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம முதலீடுகளை இழந்துகிட்டு இருக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. சரி, இது நரேட்டிவ் தான், ஏன்னா மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்துட்டு இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இந்த நிறுவனம் எப்போ வந்து இன்னைக்கு வந்து அடிக்கல் நாட்ட போகிறதா செய்தி வருது. இந்த நிறுவனம் எப்போ நம்ம அடிக்கல் நாட்ட போறாங்க அப்படிங்கிற செய்தி வந்துச்சுன்னா மே 7ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டது மே 10ஆம் தேதி. மே 10ஆம் தேதி பதவி ஏற்றுக்கிட்டவர் மே 7ஆம் தேதி இருக்கக்கூடிய நிறுவனம் சார்ந்த விஷயத்தில் எப்படி முடிவெடுக்க முடியும்? மே 7னா மே 7ஆம் தேதியே உங்க அந்த முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க நிறைய வேலைகள்லாம் பார்த்துருப்பாங்க. நிறைய வேலைகள்லாம் பார்த்து மே 7ஆம் தேதி தான் அந்த முடிவு எடுத்திருப்பாங்க. மே 10ஆம் தேதி முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்ட ஒருத்தரை மே 7ஆம் தேதி நடந்த விஷயத்துக்கு எப்படியா பொறுப்பேற்றுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது உங்களை நோக்கி நாங்கள் எதிராக கேள்வி
கேட்டக்கூடாது. இந்த பாருங்க நிறுவனத்தை 2 நிறுவனத்தை விட்டீங்கன்னு சொல்லி டிஆர்பி ராஜா அவர்களுக்கு எதிராக நம்ம கேள்வி கேட்டக்கூடாதுன்னு சொல்லி அவரே முந்துகிட்டு வந்து பாத்தீங்களா விட்டீங்கன்னு சொல்லி அவர் நமக்கு வந்து ஒரு செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதாவது என்ன சொல்றதுன்னே தெரியல. பதவியேற்று 10 நாளுக்குள்ள ஒரு நிறுவனம் அங்க முதலீடு பண்ணது இங்க முதலீடு பண்ணதுங்கிறத எப்படி அவர் கண்ட்ரோல் பண்ண முடியும்? பதவியேற்று 6 மாசம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, நிறுவனங்களை வெளியே விடுறாங்கன்னா நீங்க பேசுறதுக்கு முன்னாடி விச்சுவல் வாரியஸா இருக்கக்கூடிய நாங்களே பேசுவோம். அதாவது சென்னையில தலைமையகம் வச்சிருக்காங்க, ஆனா அவங்க முதலீடு ஆந்திரால பண்றாங்க ராயல் என்ஃபீல்டு. அப்ப சென்னையில அவங்க முதலீடு பண்றதுக்கு எது தடையா இருந்துச்சு, எது பிரச்சனையா இருந்துச்சு? நீங்க வெளிநாட்டுல போய் முதலீடு ஈர்த்தீங்கன்னு சொன்னீங்க, உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் நம்ம ஏரியால முதலீடு பண்ணாம வெளியே போய் முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க அந்த முதலீட்டை ஈர்த்ததுக்கான என்ன டிராமாவை போட்டீங்க? நாங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க எங்களுக்கு எதிராக அந்த நரேட்டிவை திருப்புறீங்க. அதை நம்பாதீங்க. மே 7ஆம் தேதி அதை முடிச்சுட்டாங்க. மே 10ஆம் தேதி தான் நம்ம பதவி எடுத்துக்கிட்டோம். நமக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இனிமே நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு வேணா நம்ம பொறுப்பேற்றுக்கலாம். ஆனா இவங்க பண்ற அந்த நரேட்டிவ்ல யாரும் விழ வேணாம் அப்படிங்கிறது நான் சொல்ல வர்ற 3வது செய்தியா இருக்கு. இப்ப 4வது பிரதானமான விஷயம், ராஜா போரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, இவர் இன்னைக்கு வந்து ஒரு மன்னிப்பு கேட்டாருங்க. இவர்கிட்ட நம்ம இதைத்தான் எதிர்பார்த்தோம். தான் மேல இருக்கக்கூடிய தவறு வந்து அவர் ஒத்துக்கணும். ஏன்னா நம்மளும் இவரை கண்டனம் தெரிவிச்சு வீடியோலாம் வெளியிட்டோம். இவர் இன்னைக்கு ஒரு 8 நிமிஷம் வீடியோ வெளியிட்டு இருக்காரு. இவர் அந்த வக்கீல் இருக்கார்ல, அவரோட வீட்டில் தானே போய் தாக்குதல் நடத்துறாரு. அந்த வக்கீலுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்தும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப பணக்காரன் கிடையாதுங்க, என் போனும் என் செயினும் உங்க வீட்டில் இருக்கு, கொஞ்சம் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. சிறை சம்பந்தப்பட்ட விஷயம் அவரோட வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமே நான் பக்குவப்படுவேன், நான் அந்த மாதிரி வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ண மாட்டேன், என்னுடைய எதிரிக்கும் இந்த சிறை கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய சேனல்ல வந்து வீடியோ வெளியிட்டு இருக்காரு. இந்த அப்டேட்டை நான் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தருக்கு எதிராக நம்ம கண்டனம் தெரிவிச்சு நம்ம அத்தனை பேருமே அவரோட செயல்பாடை கண்டிச்சோம். அந்த மனுஷன் அதுக்கப்புறம் என்ன ஆனார் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி பார்த்தா அவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட்டை பரஸ்பரம் 2 பேரும் வாபஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லி அந்த வீடியோவில் பேசியிருக்காரு. அது அவங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா ஓகே, வாபஸ் வாங்காம நடத்துறதுனாலும் ஓகே, அது 2 பேருக்கான பிரச்சனை. ஆனா அவருடைய செயல்பாடு கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவா பேசணும். அதே மாதிரி அவரும் தன்னுடைய செயல்பாடு ரொம்ப ரொம்ப தப்பானது, நான் கொஞ்சம் கோவப்பட்டு இந்த மாதிரி நடந்துக்கிட்டது ரொம்ப தப்புன்னு சொல்லி அந்த உண்மையை வந்து அவர் ஒத்துக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நான் அந்த வீடியோவில் மட்டும் கொண்டு சேர்க்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி, இவர் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வருவோமா? இவருக்கு என்ன பஞ்சாயத்து ஆகி போச்சுன்னா, அமலாக்கத்துறை என்ன பண்றாங்க, நம்மளுடைய தமிழ்நாட்டோட தலைமைச் செயலருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க, ஆதாரத்தோட ஒரு பென்ட்ரைவ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. 16 பக்க கடிதம் வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. முந்தைய ஆட்சியில் நாங்கள் இந்த மாதிரி கடிதம் எழுதினாங்க. அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறையில் வந்து அந்த வேலை போட்டு கொடுக்கறதுக்கு வந்து பணம் வாங்கினான்னு சொல்லி ஒரு வழக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா, நடுவில் கைது செய்யப்பட்டார்ல. இதெல்லாம் நாங்கள் அடுத்த கட்ட விசாரணை பண்ண வேண்டியது இருக்கு. அடுத்த கட்ட விசாரணை பண்ணோம்னா தமிழ்நாடு அரசோட அனுமதி எங்களுக்கு தேவை. முந்தைய அரசியங்களுக்கு அனுமதி கொடுக்கல, இந்த அரசியங்களுக்கு அனுமதி கொடுங்க, நாங்க இவரை விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கடிதத்தை ஆதாரத்தோட தலைமைச் செயலாளருக்கு எழுதியிருக்காங்க. இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கை விசாரிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நீங்க கோரிக்கைலாம் வைக்க தேவையில்லை. எங்களுடைய முதல்வர் நிச்சயமா சொல்றேன், செந்தில் பாலாஜி அவர்களோட வழக்கை பத்தி விசாரிக்கிறதுக்கு அடுத்த கட்ட அனுமதி கண்டிப்பா கொடுப்பார் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை இருக்கு. இது ஒண்ணா. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் இந்த ஆட்சியில், அதாவது இப்ப 2021-26 டெண்டர் சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது இவர் வந்து மின்சார வாரியத்தில் அமைச்சராக இருந்தாரு, அதுக்குள்ள ஏதோ டெண்டர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மோசடி பண்ணிட்டாரு. அந்த எப்படி சொல்றதுன்னா அந்த ஸ்மார்ட் மீட்டர் சம்பந்தப்பட்ட விஷயம் நினைக்கிறேன், அதுக்குள்ள மோசடி பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு வழக்கும் சிபிஐ நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. அந்த வழக்கு இவர் மேல வந்து தொங்கல் இருந்துகிட்டு இருக்கு. ஒன்னு போன ஆட்சியில், அதாவது அம்மா அவர்கள் ஆட்சியில் பண்ண ஊழல் முறைகேடு, இந்த ஆட்சியில் பண்ண ஊழல் முறைகேடு, கரூர் விஷயத்தில் சிபிஐ வழக்கு இவரை விசாரிச்சிருக்குல்ல அந்த வழக்கு. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவர் மேல 3 வழக்குகள் ரொம்ப தீவிரமா நிலுவையில் இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம ஆட்சிக்கு வந்து நம்மளுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப போன ஆட்சியில் நடந்த குற்றச்சாட்டுகள்லாம் யாராவது ஊழல் பண்ணியிருந்தாங்கன்னா ஏதாவது வழக்கு பதிவு செஞ்சாங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு இவர் மேல ஆடாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா கே நேர் இருக்கார்ல, அவர் மேல வழக்கு பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயமானது ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை. அந்த வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை பண்ணாங்கன்னா கே நேர் அவர்கள் மேலேயும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படும். இந்த மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் பண்ண ஊழல் முறைகேடுகள், அண்ணே எல்லாரையும் மன்னிக்கிற மாதிரி இதெல்லாம் மன்னிக்கவே மன்னிக்காதனே, நீ கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி விச்சுவல் வாரியர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கோரிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நிச்சயமா இது வந்து இவங்க மற்ற தப்பு சொந்தமா எதுவும் வாழ்க்கையில் தப்பு பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை, அரசோட பணத்தை எடுத்து தப்பு பண்ணியிருக்காங்க, ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கும்போது பாவம் புண்ணியம்லாம் அந்த இடத்துல பார்க்கவே கூடாது, நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையும் கடந்து போனீங்கன்னா அந்த ஹிந்து நாளிதழை வச்சு ஒரு நரேட்டிவ் ஒன்று செட் பண்ணுறாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு டிஎம்கே ஐடிவிங்களே இந்த நியூஸை போட்டிருக்காங்க. விச்சுவல் வாரியர்ஸ் வந்து இந்த மாதிரி போய் சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி போய் சொல்லிட்டாங்க. நானும் அந்த 10 நிமிஷம் வீடியோ பார்த்தேங்க. ஒன்றுமே சொல்கிறேன், கட்சியோட அதிகாரப்பூர்வமான பொறுப்பாளர்கள் யாருமே பேசாத ஒரு சில தகவல்களை எடுத்துக்கிட்டு எங்கேயோ யாரோ போடுற
மீம் பேஜில் ஒரு செய்தி எடுத்துக்கிட்டு விச்சுவல் வாரியர்ஸ் அதை பரப்புனாங்க, இது தப்புங்க, இவங்க வந்து இவ்வளவு தலித்துகளுக்கு வாய்ப்பு கொடுக்கல, விஜய் வந்து ஏழ்மைக்கு வந்து அவருக்கு புரியாதவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் கடுப்பா இருவீங்க. இது எதுவுமே விச்சுவல் வாரியர்ஸ் பரப்புனது கிடையாதுயா, நீங்களா எடுத்து நீங்களா ஒன்ன பரப்பிட்டு நீங்களா மறுத்து ஒரு செய்தி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது, இன்ஸ்டாகிராம்ல தான் நாங்க தோத்தோம் ரொம்ப தீவிரமா சொல்றீங்கல்ல, நீங்க யூடியூப்ல உட்கார்ந்து இவ்வளவு ஆட் போட்டீங்களே, தமிழக வெற்றி கழகம் ஒரு யூடியூப் ஆட் போட்டுச்சா? போடவே இல்லை. நீங்க பரப்புன அவதூற தமிழக வெற்றி கழகத்தோட விச்சுவல் வாரியர்ஸ் முறியடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்களே தவிர அவங்க எங்கேயுமே அவதூறு பரப்பல. அங்கே ஒரு சில தகவல்கள்லாம் இவங்க தான் பரப்புனாங்க, இவங்க தான் சொன்னாங்க அப்படிங்கிறப்போ எங்களுக்கு ஆச்சரியமா படுற சில செய்திகளை நாங்க பதிவு செஞ்சிருப்போம். அந்த செய்திகள் பாத்தீங்கன்னா எங்க கட்சியோட பொறுப்பாளர்கள் யாருமே பதிவு செஞ்சிருக்க மாட்டாங்க. வேற யாரோ ஒரு சில மீம் பேஜ்ல போற செய்திகள்லாம் எடுத்து வந்து இவங்க வந்து ஃபேக்கான நரேட்டிவ் எடுத்து வந்து தான் ஜெயிச்சிருக்காங்க. யாரு ஃபேக்கான நரேட்டிவை கிரியேட் பண்ணது? இங்க பாருங்க, மாநாட்டில் இவ்வளவு பேர் வந்தாங்க, அவ்வளவு லட்சக்கணக்கான பேர் வந்தாங்கங்கிற நரேட்டிவ்ல ஆரம்பிச்சு இந்த ஆட்சியில் ஆகா ஓகோன்னு பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத ஆரம்பிச்சு இன்ஸ்டாகிராம்ல உட்கார்ந்து ஏகப்பட்ட விஷயங்களை இன்ஃப்ளூயன்சருக்கு பணம் கொடுத்து நரேட்டிவை செட் பண்ண ஆரம்பிச்சு எல்லா வேலையும் பார்த்தது திமுகவோட உடன்பிறப்புகள். நீங்க பார்த்த வேலையை தொடர்ச்சியா உட்கார்ந்து முறியடிக்கிற வேலையை தான் நாங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம். தினந்தோறும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி முதலமைச்சர் விஜய் அவர்கள் எந்த பிரச்சனையை சந்திச்சானா ஊடகத்தை வச்சு எதையாவது ஒரு செய்தியை உட்கார்ந்து போட்டுக்கிட்டே இருந்தீங்க. அந்த செய்தி அத்தனையுமே முறியடிச்சு தான் ஆட்சிக்கு வந்திருக்கோம். பார்த்தா நாங்க தான் பொய்யான பரப்புரையை பண்ணோம், இவங்க ஏதோ நல்லவங்க மாதிரி ஒரு நரேட்டிவை இந்து நாளிதழை வச்சு இவங்க வந்து கிரியேட் பண்றாங்க. இந்து நாளிதழ்லாம் என்னைக்குமே ஒரு பக்கமா போறது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரியதா இருக்கு. தப்பான சில செய்திகள் சொன்னாங்கடா, அது தப்புனா சொல்லுங்க, திருத்திக்கிறோம். மொத்தத்தை எடுத்து வந்து அந்த வீடியோவே சம்மந்தம் இல்லாத ஒரு வீடியோ, அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் அத்தனையுமே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டு தான் பேசுறேன். அதுல பாதி எங்களுடைய கட்சியோட பொறுப்பாளர்கள் யாருமே பரப்பாத ஒண்ணு, அதை எடுத்து வந்து எங்கேயோ யாரோ சொன்னதுக்கு மொத்த பேரும் இப்படி தான் பரப்பிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு இந்து நாளிதழ் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி நகர்ந்து போறதெல்லாம் ரொம்ப ரொம்ப உண்மைக்குமே வருத்தமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு அடுத்த டாபிக்கை நோக்கி நான் நகர்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சரவை விரிவாக்கம் அப்படிங்கிறது மிக தீவிரமான ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. இப்போ வியாழக்கிழமை, இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை இல்ல வெள்ளிக்கிழமை அமைச்சரவை விரிவாக்கம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கவர்னர் இன்னைக்கு நைட்டு வந்துருவாரு. வந்த பிறகு வியாழனார் வெள்ளி 2 டேட்ல ஏதோ ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. அதிமுக இருந்து நமக்கு ஆதரவு தெரிவிச்ச எம்எல்ஏக்கள் நம்மளுடைய அமைச்சரவையில் இடம்பெற மாட்டாங்க அப்படிங்கிற செய்தியானது ரொம்ப தீவிரமா பரப்பப்பட்டு இருக்கு. ஆனா எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஆனா இப்போ வரைக்கும் இந்த செய்தியை நீ நம்பலாம்பா, அதிமுக இருந்து வந்தவங்களுக்கு நாங்க வாய்ப்பு தரல, அப்படியே உங்க அமைச்சரவையில் பங்கேற்கணும்னு நினைச்சாங்கனாலும் விசில் சின்னத்தில் போட்டிட்டு ஜெயிச்சு தான் பங்கேற்கணும் அப்படிங்கிற விஷயத்துல முதல்வர் விஜய் அவர்கள் உறுதியா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றாங்க. இதுதான் நான் ஆசைப்பட்டது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த தன்மையில உறுதியா இருந்தாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு விச்சுவல் வாரியர்ஸா எனக்கு அப்படிங்கிற விஷயத்தை நான் இங்க பதிவு செஞ்சிடறேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படிங்கிற பஞ்சாயத்து பயங்கரமா போகும்ல, இந்த 10 ரூபாய்க்கு என்ன நடக்கும், என்ன மாதிரி போகும் அப்படிங்கிறதெல்லாம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லை. இனிமே 10 ரூபா வாங்கக்கூடாதுன்னு நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம். இனிமே வாங்கினீங்கன்னா நாங்கள் கைது பண்ணிடுவோம் சொல்லி கைது பண்ணியிருக்காங்க. துறை ரீதியாக அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. 10 ரூபா வாங்கக்கூடாதுங்கிறத அதிகாரப்பூர்வமா சொல்லியாச்சு. அப்புறம் என்ன 10 ரூபா வாங்கினது? போன ஆட்சியில வாங்க சொன்னாங்க மறைமுகமா, இந்த ஆட்சியில வாங்கக்கூடாதுங்கிறத அறிவுறுத்தலாவே கொடுத்துட்டாங்க. அப்புறம் உட்காந்து 10 ரூபா வாங்கிட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்தை நிறைய பேர் வீடியோ எடுத்து வெளியிடும் போது இது தொடர்ச்சியா கண்காணிக்கப்படுது. சொல்லி பார்ப்போம், கேட்கலையா நடவடிக்கை அப்படிங்கிறத நோக்கி தாவேக அரசாங்கம் ரொம்ப தீவிரமா போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம ரொம்ப தெளிவாக கவர் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட செய்திகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.